எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொழிலை பண்ணுறோம் அப்படின்னா முதலீடுன்றது ஓகே. ஆனால் மக்கள் அதிகமாக உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு தொழிலை வந்து ஒரு பொருளை வந்து நீங்கள் தொழிலாக எடுத்து பண்ணும் போது அதில் கண்டிப்பாக வந்து உங்களால் வந்து ஜெயிக்க முடியும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லாபமும் சம்பாதிக்க முடியும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இப்போ பிஸ்னஸ் தான் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பிஸ்னஸாக தான் இருக்கும். பூண்டை வந்து நம்ம எப்படியெல்லாம் வந்து சேல் பண்ணி லாபம் சம்பாதிக்கலாம். இதில் வந்து நான் சொல்கிறேன், இனிமேல் வந்து லாப கணக்கெல்லாம் போட்டு இவ்வளோ வரும் அப்படி வரும்லாம் இல்லை. ஒரு தோராயமாக ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் சொல்லுவேன். உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் தான் ஆராய்ச்சி பண்ணி இந்த தொழிலில் நம்மளுக்கு செட் ஆகுமா, எப்படி பண்ணலாம், இல்லை இவர் சொன்னது வந்து கரெக்டான்றதெல்லாம் ஆராய்ச்சி பண்ண வேண்டியது உங்களுடைய விதம். நம்ம வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுக்க தான் முடியும், விவரங்கள் சொல்ல தான் முடியும், எங்கே கிடைக்கும் அப்படின்றது சொல்ல தான் முடியும். உங்களுக்கு எக்ஸாக்டாக ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ரெடி பண்ணி தரணும் அப்படின்னா நான் வந்து என்னை வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். என்னோட நம்பர் வந்து இல்லை கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு டீட்டெயில் அனுப்புகிறேன். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஸ்மால் ரெக்வஸ்ட், ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கிடுங்க. பக்கத்திலேயே பெல் சிம்பிள் வரும், அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. ரெகுலராக எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். வாங்க இப்போ நம்ம டீட்டெயிலாக போய் பார்ப்போம். ஸோ இந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்ட் டைமாகவும் பண்ணலாம், ஃபுல் டைமாகவும் பண்ணலாம். அதை டிசைட் பண்ண வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. ஏன்னா நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க, எக்ஸ்ட்ராவாக எனக்கு ஏர்ன் பண்ணணும், எனக்கு எதாவது பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சா பார்ட் டைமாக பண்ணுங்கள். இல்லையா இந்த பூண்டு வியாபாரத்தை ஃபுல் டைமாக பண்ணாலும் நல்ல ஒரு லாபம் தரக்கூடிய தொழில் தான் இந்த தொழில். சரி வாங்க இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்ப்போங்க. பூண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 வித பூண்டு தாங்க இருக்குது. ஒன்று மலை பூண்டுன்னுவாங்க, ஒன்று வந்து நாட்டு பூண்டுன்னுவாங்க. நாட்டு பூண்டுன்றது நம்ம சின்ன பூண்டு எல்லா இடத்துல யூஸ் பண்ணுறது தான் அந்த நாட்டு பூண்டு. மலை பூண்டு அப்படின்னா 2 இடத்துல தாங்க மேக்சிமம் வந்து அதை வந்து உற்பத்தியே பண்ணுறது. ஒன்று வந்து இமாலய மலை பிரதேசத்தில் உண்டாறது இப்போ விளைவிக்கிறது. அதே மாதிரி இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கொடைக்கானல் அந்த மலை பகுதியில் பண்ணுறது. இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிரேடு வைஸு சைஸ் வைஸெல்லாம் இருக்குங்க. ஏன்னு வாங்க, பின்னு வாங்க, சின்னு வாங்க, டின்னு வாங்க, இ வகைகள் இருக்குது, எஃப் இருக்குது, ஜி வகைகள் இருக்குது, ஹெச் வகைகள் இருக்குது, இதுலேயே AA இருக்குது, AAA இருக்குது. இந்த மாதிரி பல விதமான வகைகளான பூண்டு வகைகள் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா அவங்க இப்படி தான் உங்களுக்கு கார்லிக் பண்டெல்லாம் கொடுப்பாங்க. ஒரு பையை வாங்கினேன் அப்படின்னா 40 கிலோ, 50 கிலோ, 100 கிலோ இப்படி வாங்கினாதான் அவங்க வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. அதே மாதிரி ஒரு பேக் வாங்குறவங்களுக்கெல்லாம் வந்து அவங்க கொடுக்கவே மாட்டாங்க. நீங்கள் மினிமமாக உங்களுக்கு லாபம் வரணும் இந்த தொழிலில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 500 கிலோவாவது மினிமம் வாங்கினாதான் லாரியில் எடுத்துன்னு வரும்போது உங்களுக்கு இதன் மூலமாக லாபங்கள் ஏற்படும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு 50 கிலோ 100 கிலோக்கெலாம் வந்து நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா இதில் லாபம் கிடைக்காது. ஏன்னா நீங்கள் சப்ளை பண்ண போகிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் கடைகளுக்கு சப்ளை பண்ண போகிறீங்க. பூண்டா நீங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்க அப்படின்னா. ஸோ இதில் 2 விதமான பிஸ்னஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ரீட்டைல் சப்ளை பண்ணலாம், அதே மாதிரி ஹோல்சேல் சப்ளை பண்ணலாம். ரீட்டைல் பண்ணாலும் கடையாக நம்ம கொண்டு போய் கொடுத்து பண்ணுறதுனால பண்ணலாம். மக்கள்கிட்ட வண்டியில் வச்சு சேல் பண்ணுறதுக்கு பேர் தான் ரீட்டைல். ஹோல்சேல் ட்ரேடு அப்படின்னா ஹோல்சேல் கடைகள்லாம் இருக்கும், அங்கே வந்து நீங்கள் இதை கொடுத்து நீங்கள் இது மூலமாக லாபமும் சம்பாதிக்க முடியும். அங்கே ஹோல்சேல் கடைகளை கொடுக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாபம்ன்றது கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். சரி இப்போ பூண்டோட அப்ராக்சிமேட் ரேட்டு சொல்லலாம். ஏன்னா இது சீசனுக்கு ஏற்ற மாதிரி ரேட்டு மாறிண்டே இருக்குங்க. நம்ம இதுதான் ரேட்டு அப்படின்றதெல்லாம் சொல்ல முடியாது. ஸோ பூண்டோட ரேட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற ட்ரெண்டில் வந்து 80 ரூபாயிலேருந்து ஆரம்பித்து 120 ரூபா வரைக்கும் இருக்குங்க. இப்போ நீங்கள் ஹோல்சேல் கடையில் போய் வாங்கினாலுமே 160 ரூபா 180 ரூபா தான் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து வாங்குற சைஸுக்கு ஏற்ற மாதிரி குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி ரேட்டு டிஃபர் ஆகும். ஸோ 80 ரூபாயிலேருந்து ஆரம்பித்து 120 ரூபா வரைக்கும் பூண்டு இருக்குது. ஸோ நீங்கள் வாங்குறீங்க 500 கிலோ 1000 கிலோ வாங்குறீங்க அப்படின்னா 10 ரூபா லாபம் வச்சா கூட நாட்டு பூண்டு அப்படின்னா கூட நீங்கள் கணக்கு போட்டுக்கோங்க. 10 ரூபானா கூட நீங்கள் 100 ரூபாய்க்கு வாங்குறீங்க அப்படின்னா எவ்வளோ ஆச்சு உங்களுக்கு? 100 ரூபாய் இன்ட்டு 1000 ரூபாய். 1000னா இப்போ ஒரு கணக்கு போட்டு பாருங்கள், ஒரு 1 லட்சம் ரூபாய் வருது. 10 ரூபா வச்சா கூட அழகாக இதில் நீங்கள் 10,000லேருந்து 20,000 ரூபாய் சம்பாதிக்க முடியும். இல்லை என்னால் இந்த பூண்டு பிஸ்னஸ் இப்படி பண்ண முடியாமல் அப்படின்றவங்க இந்த மாதிரி பூண்டை வந்து இதுக்குன்னு ஒரு மிஷின் இருக்குது, அந்த மிஷினில் உரித்து
தோலை உரித்து இந்த மாதிரி பேக்கெட் பண்ணிங்க அப்படின்னா இதோட ரேட்டு கிலோ வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 200 ரூபா 300 ரூபாலாம் போகுது. ஸோ அதை நீங்கள் வந்து ஆராய்ச்சி பண்ணணும். பக்கத்தில் இருக்கிற ஏரியாவில் இந்த மாதிரி பூண்டு உரிச்சு கொடுக்குறாங்க, எவ்வளோ ரேட்டுக்கு வாங்குறாங்க அப்படி டீட்டெயிலாம் நீங்கள் க்ளீனாக கேட்டுக்கணும். 1/2 கிலோ பேக்கெட்டா 1 கிலோ பேக்கெட்டா கூட நீங்கள் இந்த மாதிரி பூண்டை உரிச்சு அவங்களுக்கு சேல் பண்ணலாம். இது நிறைய டிமாண்ட், இந்த மாதிரி பொருட்களுக்கும் இப்போ டிமாண்ட் அதிகமாக இருக்குது. ஏன்னா கேட்ரிங் பண்ணுறவங்க இந்த மாதிரி நிறைய டெய்லி கேட்ரிங் பண்ணுறவங்களாம் இருப்பாங்க. அவங்களுக்குலாம் இது டைம் இருக்காது பூண்டு உரிக்கிறதுக்கு இதுக்கெலாம். ஸோ அவங்கள மாதிரி ஆட்களை டார்கெட் பண்ணலாம். அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பண்ண முடியல என்னால், நான் வந்து எனக்கு பூண்டெல்லாம் உரிச்சு இந்த வேற மாதிரி பண்ணலாம் அப்படி யோசிக்கிறவங்களுக்கும் நான் அடுத்து இந்த பூண்டு வியாபாரத்தை இங்கே மையமாக வச்சு ஃபுல் டைமாக பண்ண போகிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நான் போடுற வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்க, இந்த மாதிரி பூண்டு பிரித்து வச்சாச்சா, இந்த மாதிரி பூண்டு விரித்து நீங்கள் அழகாக வந்து ஹோட்டல்களுக்கு சப்ளை பண்ணலாம். ஓகேவா? நான் வந்து பூண்டு வியாபாரத்தை சொன்னேன் உங்களுக்கு. நீங்கள் ஹோல்சேல் கடைகளுக்கு சப்ளை பண்ணலாம், ரீட்டைல் கடைகளுக்கு சப்ளை பண்ணலாம். மினிமம் 10 ரூபா வச்சா கூட கிலோவுக்கு, நான் சொல்கிறது நாட்டு பூண்டு 10 ரூபா வச்சா கூட நீங்கள் 1000 ரூபா, நீங்கள் 1000 கிலோனா கூட 10,000 ரூபாய் உங்களுக்கு கிடைக்குது. 1000 கிலோ இன்ட்டு 10 ரூபாய் 10,000 ரூபாய் உங்களுக்கு ஒரு வாரத்துக்கு நீங்கள் ஈஸியாக சம்பாதிக்க முடியும். அதே நீங்கள் 4 வாரம் பண்ணுறீங்க அப்படின்னா 40,000 ரூபாய் உங்களுக்கு சாலிடாக இதுலேருந்து சம்பாதிக்க முடியும். இல்லை இந்த மாதிரி பூண்டை உரிச்சு நீங்கள் சேல் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் டபுள் த லாபம் வைக்கலாம். 30 ரூபா ஒரு கிலோவுக்கு எக்ஸ்ட்ரா வச்சு கூட நீங்கள் கொடுத்தீங்கன்னா கூட 30,000 ரூபாய் உங்களுக்கு வாரத்துக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து எப்படி பண்ணணுன்றதை நீங்கள் தான் தீர்மானிக்கணும். இதுலேயே பை ப்ராடக்ட்ஸ் நிறைய இருக்குங்க. பூண்டை உரிச்சு பல்லாக கொடுக்குற பிஸ்னஸ் இருக்குது. பூண்டை காய வச்சு அடுத்து அதான் சொல்ல போகிறேன், பூண்டை காய வச்சு கார்லிக் ஃப்ளேக்ஸ்ன்னு சொல்லிட்டு விற்கிறாங்க. அதுக்கு வேலை வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகம். இந்த பாருங்க கார்லிக் ஃப்ளேக்ஸு, இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மசாலா இண்டஸ்ட்ரீஸு அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த பொருள் வந்து விஷயம். அதே மாதிரி ஸ்நாக்ஸ் தயாரிக்கிறாங்க பாருங்கள், இந்த மிக்சரு அது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளாக்ஸை வந்து நம்மகிட்ட காய வச்சு கொடுக்கும் போது அவங்க அப்படியே வறுத்து அப்படியே அவங்களோட பொருட்களில் மிக்ஸ் பண்ணிப்பாங்க. இதற்கும் வந்து பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு காத்துட்ருக்கு. இதை வந்து நீங்கள் அப்படியே வந்து கிலோக்கு 50 ரூபாய் எக்ஸ்ட்ரா லாபம் வச்சு கூட நீங்கள் விற்க முடியும். இப்போ நீங்கள் வாங்குறது 100 ரூபாய்க்கு வாங்குறீங்க அப்படின்னா நார்மல் பூண்டா இருந்தால் 10 ரூபா, நான் சொல்கிறது நாட்டு பூண்டுக்கு 10 ரூபா வச்சிங்கன்னா 10,000 ரூபா கிடைக்கும்னு சொன்னேன். இதே வந்து நீங்கள் பூண்டு பல்லு அந்த பச்சை புல்லாக கொடுத்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா 20 ரூபா எக்ஸ்ட்ரா வச்சு கொடுத்தா கூட 20,000 ரூபாய் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். இது வந்து ஃப்ளேக்ஸை வந்து நீங்கள் பேக்கெட் போட்டு அழகாக சேல் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு கிலோக்கு 30 ரூபா 40 ரூபா விற்றீங்கன்னா கூட அழகாக வந்து எக்ஸ்ட்ரா சொல்கிறேன் வச்சிங்கன்னா கூட 40,000 ரூபா உங்களுக்கு மாதம் கிடைக்கும். ஸோ தொழில் வாய்ப்புகளை வந்து நம்ம தான் உருவாக்கிக்கணும். இதை வந்து நம்ம மார்க்கெட் கண்டிப்பாக வந்து பண்ணுற இடம் வந்து எப்படின்றத பார்க்கணும். அப்பளம் தயாரிக்கிற கம்பெனிகள் அதே மாதிரி நிறைய இடம் இருக்குது. அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இந்த மாதிரி நான் இந்த ப்ராடக்ட் பண்ணுறேன்னு பண்ணலாம். சரி, ஃப்ளேக்ஸு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பவுடராக இதை கன்வெர்ட் பண்ணி நீங்கள் வந்து எல்லா இடங்களுக்கும் சப்ளை பண்ண முடியும். பவுடர் எங்கே அப்படின்னு நினைக்காதீங்க, இந்த கார்லிக் பவுடருக்கும் டிமாண்ட் அதிகமாக இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்பளம் தயாரிக்கிற கம்பெனி, மசாலா கம்பெனிஸு அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கார்லிக் பவுடராக நீங்கள் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்க அதையும் வாங்கிக்க தயாராக இருக்காங்க. ஸோ டிமாண்டு அப்படின்றது கார்லிக்கு பல விதமாக இருக்குது. ஸோ கார்லிக் பவுடர்ன்றது பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே நான் சொல்கிறது தான் 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வச்சா கூட நல்ல உங்களுக்கு இது மூலமாக ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மாதம் மினிமம் வாரம் 10,000 ரூபாய், மாதம் 40,000 ரூபாயிலேருந்து ஆரம்பித்து உங்களுக்கு 2 லட்சம் 3 லட்சம் வரைக்கும் இது மூலமாக உங்களுக்கு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி காத்திருக்கு. அதை எப்படி நம்ம தயார் பண்ணி சேல் பண்ணுறோம் அதை பொறுத்து தான் இந்த லாபங்கள் அடங்கும். பூண்டா விற்றா ஒரு ரேட்டு உங்களுக்கு, அதே மாதிரி அதை பிரித்து தோலை உரிச்சு கொடுத்தா அது ஒரு ரேட்டு, அதே வந்து நீங்கள் ட்ரை பண்ணி காய வச்சு கொடுத்தா அது ஒரு ரேட்டு, அதே மாதிரி அதை பவுடர் பண்ணி நீங்கள் மார்க்கெட்டில் சேல் பண்ணால் அது ஒரு ரேட்டு. ஸோ அதையே நீங்கள் வந்து ஊறுகாய் தயாரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணி அதை பண்ணால் அது ஒரு ரேட்டு. ஸோ இப்படி வந்து நீங்கள் ஒரு பொருளை வந்து பலவிதமாக வந்து பிஸ்னஸாக வந்து கன்வெர்ட் பண்ண முடியும். நான் வந்து இதை தான் பிஸ்னஸாக பண்ண போகிறேன், இல்லை எனக்கு ஒன்று நான் வாங்கி அப்படியே சேல் பண்ணுமாப்பா அப்படின்னாலும் தாராளமாக பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி ஒரு வாரத்துக்கு
நீங்கள் வந்து கணக்கு போட்டு பாருங்கள். நான் ஒரு வாரத்துக்கு 10,000 கூட 40,000 மினிமம் இதிலேருந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஊறுகாவாக நீங்கள் பிஸ்னஸ் பண்ணி ஒரு பேக்கெட்டிங் பண்ணி பிராண்டிங் பண்ணி பண்ணலாம். ஊறுகாய் இப்போ நீங்கள் பொதுவாகவே இந்த பண்ணணும் அப்படின்னாலும் ஃபுட் சேஃப்டி லைசன்ஸ் வாங்கிக்கோங்க, ஜிஎஸ்டி வாங்கிட்டுருங்க, எம்எஸ்எம்இ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் முக்கியம். அதெல்லாம் உங்களுக்கு பண்ணி தரத்துக்கு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். வேணும்னாலும் அவங்க நம்பரை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஃபுட் ஐட்டம் எது பண்ணுறதா இருந்தாலும் இதெல்லாம் 3 கம்பல்சரி இருக்கணும். இருந்தால் தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் தான் சொல்லிட்டேன், உங்களுக்கு நீங்கள் முழு பூண்டா வாங்கி அப்படியே விற்கிறீங்கண்ணே அப்படின்னா கூட உங்களுக்கு வாரத்துக்கு 1000 கிலோலாம் கம்மிங்க. ரொம்ப ஒரு கடையிலே ஏறணும். உங்களுக்கு வந்து தாராளமாக ஒரு 10 கடை ஒரு 20 கடை போச்சிங்கனாலும் வாரத்துக்கு உங்களுக்கு 2000 கிலோ ஓடிடும். 2000 கிலோனா நான் சொன்ன லாபம் பிரகாரம் பார்த்தீங்கன்னா முழு பூண்டாக விற்கிறீங்கன்னா 20,000 சம்பாதிக்கலாம். ஒரு 4 வாரத்துக்கு 80,000 சம்பாதிக்கலாம். இதையே நீங்கள் அப்படியே கன்வெர்ட் பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி உரிச்சு கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படியே டபுள் லாபம். 80,000 நான் சொல்கிற மாதிரி அப்படியே டபுளாக உங்களுக்கு 1,60,000 கிடைக்கும். இதையே நீங்கள் காய வச்சு கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு 40,000-50,000 எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்களேன். ஓகே, அப்படியே நான் பார்த்தா கூட 3 லட்ச ரூபாய் உங்களுக்கு வந்து 2,50,000 3 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். அதே பவுடர் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஒரு தனியாக வந்து உங்களுக்கு லாபம். ஏன்னா பவுடர் பண்ணுறதுக்கு உண்டான காஸ்ட் அதெல்லாம் போட்டு பண்ணிக்கலாம். அதே மாதிரியே நீங்கள் அதே வந்து ஃப்ளாக்ஸாக கொடுக்குறீங்கன்னா அது ஒரு ரேட்டு. அதையே வந்து ஊர்காவாக கன்வெர்ட் பண்ணி நீங்கள் பண்ணுறீங்கன்னா அது ஒரு ரேட்டு. ஸோ டோட்டலாக உங்களுக்கு மாதத்துக்கு நீங்கள் அப்படியே கணக்கு போட்டால் 5 லட்ச ரூபா வந்தாலும் எல்லா செலவுகள், வாடகை, ஆளோட லேபரு, மிஷினரி காஸ்ட்டு நீங்கள் எல்லாத்தையும் எடுக்கணும் அப்படின்னு நினச்சா கூட நீங்கள் வந்து ஒரு 2 லட்ச ரூபாய் செலவுகள் ஆச்சு மாதம் அப்படின்னா கூட உங்களுக்கு ரா மெட்டீரியல் காஸ்ட்டு எல்லாம் நான் சொல்கிறேன். நான் லாபத்தை ஒண்டி தான் சொல்கிறேன். உங்களுக்கு லாபமே உங்களுக்கு வந்து 10,000 கிடைக்கும்னு சொல்கிறேன். ஸோ அதனால் தாராளமாக இந்த தொழில் வாய்ப்பை நீங்கள் யூஸ் பண்ணலாம். முதலீடுன்றது பெருசாக உங்களுக்கு இருக்காதுங்க. நீங்கள் 100 கிலோ வாங்குறீங்கன்னா கூட 10,000 ரூபாய் உங்களுக்கு அவ்வளோதான் ஆகும். 100 ரூபாய்க்கு 100 கிலோ வாங்குறீங்க. முதல்ல சின்னதாக வாங்கி ஆரம்பித்து பாருங்கள். அதை வந்து அப்படியே நீங்கள் தாராளம் கண்டிப்பாக வந்து பெருக்குவீங்க. 100 கிலோன்றது 1000 கிலோ ஆகும். 1000 கிலோன்றது நான் சொல்கிறது வாரம். 1000 கிலோன்றது 5000 கிலோ கூட ஆகிறதுக்கு இந்த தொழில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குற தொழிலாக இருக்கும். ஸோ இந்த தொழிலுக்கு வந்து யாரெல்லாம் தேவையோ நான் கீழே வந்து ஒரு டீலரோட நம்பர் கொடுக்குறேன். அவங்கக்கிட்ட நீங்கள் ரேட்டு என்றைக்குன்னா ரேட்டுன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. யாருக்கு தேவையோ இந்த பிஸ்னஸை யூஸ் பண்ணி சக்ஸஸ்ஃபுல் ஆவாங்க. அவ்வளோதான் நான் சொல்ல வந்து. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.